ஹாய், வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் கேரளா ஸ்டைல் நேந்திர பழ பஜ்ஜி எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவு மைதா எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக ஒரு 1/4 கப்பு போட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பு ஆட் பண்ணி 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக கரைச்சிக்குவோம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கரைச்சிக்குவோம். பஜ்ஜி மாவோட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போ எடுத்து ஊற்றுறேன் பாருங்களேன். கொஞ்சம் அந்த ஒரு திக்னஸும் தெரியும், கொஞ்சம் கெட்டியும் தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி தான் கரைச்சி எடுத்துக்கணும். இதை அப்படியே கரைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம நேந்திரம் பழத்தை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பழமாகவும் இருக்கக்கூடாது, காயாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இருக்கிற பழமை எடுத்துகிட்டு தோல் உரிச்சிட்டு அதை ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாதியில் 4 ஸ்லைஸாக கட் பண்ணிக்குவோம். ஒரு பழத்துக்கு 8 பஜ்ஜி போடலாம். அந்த மாதிரி நம்ம 4 ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் ஒரு பார்ட்டை. இப்போ நமக்கு பழம் ஸ்லைஸும் ரெடி ஆயிடுச்சு, மாவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்லைஸ் பண்ண பழத்தை எடுத்து மாவுக்குள்ளே போட்டு நல்லா பெரட்டி 2 பக்கமும் பெரட்டி அப்படியே எடுத்து நல்லா சூடாக காஞ்சிட்ருக்கிற எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா பஜ்ஜி உப்பலாக வரும் பாருங்களேன். பழ பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிரும். இதே மாதிரியே இருக்கிற எல்லாத்தையுமே மாவில் டிப் பண்ணி பொரிச்சு எடுத்துக்குவோம். மாவு பொரிஞ்சது அப்படியே மேலால் வருது பாருங்கள், எதுவும் ஒட்டாமல் இதை அப்படியே பெரட்டி போட்டு நம்ம நல்ல பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்குவோம். இல்லை அப்படின்னா ஒயிட் கலராக வேணும்னாலும் நமக்கு எப்படி கலர் வேணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், நமக்கு பழ பஜ்ஜி சூப்பராகவே பொரிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே இருக்கிற பழம் எல்லாத்தையுமே நம்ம மாவில் டிப் பண்ணி பொரித்து எடுத்துக்கணும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு. நேந்திரம் பழம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும், அதனால குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் சர்க்கரையும் போட்டிருக்கனால இன்னமும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நமக்கு பழ பஜ்ஜி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.